Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெட் பாஸ்தா. இது சூப்பரா க்ரீமியா எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செய்யலாம்னு இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாஸ்தாவுக்கு இப்போ நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 5 தக்காளியை இந்த மாதிரி நான் ஸ்க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு 6 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதோட பொடியாக நறுக்கணும் ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் புரிஞ்சு நல்லா மேலே வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. சுகர் எதுக்கு சேர்க்குறோம்னா கலர் மாறாமல் இருக்கணும், அதுக்காக நம்ம சுகர் சேர்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ பிச்சர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரெட் பாஸ்தா. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக சீஸ் தூவிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ரெட் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.